மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். போலீஸ் உதவியுடன் வெண்பாவை பத்திரமாக காப்பாற்றிய விஜய் தீபன். நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம போலீஸ் இருந்துட்டு அந்த 2 ரவுடிங்களை அடிக்கிற விதத்தில் அடித்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து கடைசியில் தீபிகா மேடம் தான் வெண்பாவை கடத்த சொன்னாங்க. ஒரு 2 மணி நேரம் கடத்தி வச்சுட்டு இருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிற இடத்துல அந்த குழந்தைய வந்து விட்டுருக்குன்னு வந்து சொன்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்க, என்ன பண்ண சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி கடத்தி வச்சு விட்டால் எங்கள் மேலே இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அதை மூட நம்பிக்கையை நம்பிட்டு தான் நாங்கள் இந்த ஒரு காரியத்தை செஞ்சோம், வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு அந்த 2 ரவுடிங்க அடி தாங்காமல் வழி தாங்காமல் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. உடனே இந்த விஷயத்தை தீபன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. மறுபக்கம் நம்ம தீபனும் ஏன் தீபிகா இவ்வளோ மோசமான நிலைமைக்கு வந்து போயிட்டா, தன் பொண்ணு ஜெயிக்கணுன்றதுக்காக மற்ற பொண்ணை வந்து கடத்தி இந்த மாதிரி வந்துட்டு ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வர வர அவளுடைய மைண்ட் செட்டே வந்து சரியில்லை. இதே மாதிரி போச்சான்னா கடைசியில் இது எங்கே போய் முடியணும்னு தெரியல அப்படின்னு இப்போ நம்ம தீபன் வந்துட்டு மறுபக்கம் உடனே இந்த விஷயத்தை, அதாவது மல்லிக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே விஜய்க்கும் மயில் மூலியமாக ஃபோனில் வந்து நியூஸ் வந்ததுமே இப்போது தன்னுடைய மாமா விஜய்க்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய் கோர்ட்டில் பல வேலைகள் இருந்தாலுமே அது எல்லாமே தான் பொண்ணு வெண்பாவோட எதுவுமே பெருசு கிடையாது. தான் பொண்ணு தான் தனக்கு உலகமே. அப்படி இருக்கும்போது அவளை எப்படியாச்சும் பார்க்காம நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அங்கே அத்தனை வேலைகளையும் அப்படியே கை கழுவி விட்டுட்டு மறுபக்கம் வீட்டுக்கு வராங்க இல்லையா. அப்போது நம்ம மல்லி இருந்துட்டு விஜயனை வந்து மன்னிச்சிடுங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன். அதாவது நான் நம்ம பொண்ணு வெண்பாவை பத்திரமா தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ரவுடி பசங்க எங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு கடத்திட்டாங்க. எப்படியாச்சும் அவளை வந்து கண்டுபிடிக்கணும். மல்லி, நான் உங்ககிட்ட பல தடவை வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவள் ரன்னிங் ப்ராக்டிஸ், அதாவது ரன்னிங்கில் வந்து கலந்துக்கணும்னு நினச்சாலே அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருது, அதுவும் தீபிகாவால் தான் அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து பல தடவை சொல்லியும் அது உன் காதுக்கு எதுவுமே கேட்கல. இப்போ இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு வந்து சொன்னால் என் பொண்ணை நான் எங்கன்னு வந்து கண்டுபிடிப்பேன், எப்படி வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மீது சரியான கோவத்தில் வந்து இருக்காங்க. மல்லி வெண்பா மட்டும் கிடைக்காம போகட்டும், அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று நடக்கக்கூடாது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு யாருன்னு கூட பார்க்க மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ விஜய் இருந்துட்டு சரியான கோதல் வந்து பேசுகிறாங்க இல்லையா. மறுபக்கம் இப்போ நம்ம மல்லிக்கோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு சரி மறுபக்கம் போலீஸ் கட்டை என்ன அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த ரவுடிங்களை எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் வாட்ச் பண்ணும்போது தான் வெண்பா ஓடி போயிட்டு ஒரு லேடி கிட்ட வந்து உதவி கேட்பாங்க இல்லையா. அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுடிங்கில் சொல்கிறாங்க, சார் இவ்வளோ, அதாவது குழந்தைய கடத்தி விற்கிறது தான், ஆனால் எங்ககிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டு இப்போ குழந்தை அவங்ககிட்டேருந்து மாட்டிகிட்டு இருக்கா, அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த 2 ரவுடி பசங்க அந்த லேடியை பார்த்ததுமே சொல்லிவிடுவாங்க இல்லையா. மறுபக்கம் சரி அவள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கா என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது தான் இன்னொரு பக்கம் அந்த லேடி கூட 3 ரவுடி பசங்க தொடர்பு இருக்கிறதையும், இன்னொரு பக்கம் வெண்பாவை குடோனுக்கு போன விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு, அதாவது தீபனுக்கும் விஜய்க்கும் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்துகிறாங்க இல்லையா. உடனே நம்ம தீபனும் சரி விஜயும் சரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போலீஸ் பின்னாடியே, அதாவது அந்த குடோனுக்கு வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த லேடி இருந்துட்டு எப்படியோ வந்துட்டு புரோக்கர் கிட்ட வந்து பேசி வெண்பாவை எப்படியோ ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுறணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம விஜய் இருந்தும் சரி தீபனும் சரி அங்கே இருக்கிற ரவுடி பசங்களில் அடி வெளுன்னு வெளுத்து கட்டி அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை வந்து கற்று தந்துட்டு மறுபக்கம் தான் பொண்ணு வெண்பாவை ஷேப்பாக அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க விஜய். இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடந்து நம்ம மரம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.